இங்க இந்த லேடி அவங்க பசங்களோட வந்துட்டு இருக்கும்போது, ஊர்க்கார ஆம்பளைங்கலாம் கிண்டல் பண்றானுங்க. "இவ தான்டா தப்பான தொழில் பார்க்குறான்னு." அவ கொஞ்சம் கூட யோசிக்காம, "உன் பொண்டாட்டிகிட்ட இப்படி பேசுவியான்னு" சொல்லி அவனுங்களே திட்டிட்டு குழந்தைங்கள அங்க வந்து கூட்டு போறா. அப்ப இந்த பசங்களோட ஸ்கூல் டீச்சர பார்த்த உடனே இந்த பசங்க ஓடி போய் நிக்கிறாங்க. "எனக்கு பொறந்த நாளு, நாங்க ட்ரெஸ் எடுக்க போறோம் அம்மா கூடன்ன உடனே." "அப்போ பொறந்த நாள் தானா, வீட்டுக்குலாம் சாப்பிட கூப்பிட மாட்டீங்களான்னு?" அவரு கேட்கிறாரு. "கண்டிப்பா உங்கள கூப்பிடுறோம்ன்னு" அந்த லேடியும் சொல்லிட்டு போறாங்க. கூட இருக்கிறவரு அந்த டீச்சர் கிட்ட கேட்கிறாரு, "இந்த பசங்ககிட்ட ஏன் இவ்வளோ பாசமா இருக்கீங்கன்னு?" "போன மழை வெள்ளத்தில என்னோட பசங்களும், என்னோட ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க. இவங்கள பார்க்குறது என் பசங்க மாரியே இருக்கு. அதனால தான் இப்படி இருக்கேன்னு." இந்த லேடி ஏன் இந்த மாரி தப்பான தொழில் பண்றாங்கன்னு கேட்டா, அவன் புருஷன் இறந்ததுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு தான் இந்த மாரி இவங்கள இறக்கி விட்டாங்க. இவங்களுக்கு பொழைக்க வழி இல்லன்னு தான் இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ன உடனே இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல இருக்க போலீஸ்லேருந்து சில ஊர் ஆளுங்க கூட இந்த பொண்ணுக்கு காசு கூட குடுக்காம யூஸ் பண்ணிட்டு போயிடுறானுங்க. இந்த டீச்சரோ வந்து பர்த்டேக்கு வந்திருக்காரு. அப்ப பேசிட்டு இருக்கும்போது தடவ ஒரு ஆம்பள தன்னோட லவ்வோட பார்க்குற மாரி அவங்களுக்கு தெரியுது. அப்ப இவரே ஓப்பனா கேட்டுறாரு, "நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போமா? நீ காசுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுற. அந்த காசெல்லாம் நானே குடுத்துட்டு லைஃப் லாங் உன் கூட இருக்கேன்ன" உடனே இவங்களுக்கு தடவ வெட்கம் வந்து நான் யோசிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வர ஆம்பளைங்கலாம் நான் தொழில விட்டேன். இதுக்கப்புறம் இங்க வராதீங்கன்னு சொல்லி திட்டி விட்டுர்றாங்க. எந்நேரமும் அந்த டீச்சர் ஞாபகமாவே இருக்காங்க. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பார்க்க வந்திருக்காரு. உள்ள 2 பேரும் பேசிட்டு இருக்க சமயத்துல ஊர் ஆளுங்க போலீஸ கூட்டு வந்துட்டு, உள்ள ஒரு ஆம்பளைய வச்சிருக்கான்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டுர்றாங்க. 2 பேரையும் அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லும்போது, அந்த ஆள் சொல்லிறாரு, "இவ்வளவு நாள் இந்த பொண்ணோட உடம்ப நீங்க தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப நான் அவள கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவ எனக்கு மட்டும் தான் சொந்தம். இங்கேருந்து எல்லாம் போங்கன்னு" சொல்லி திட்டிட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுடுறாங்க.